வணக்கம் தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகளே. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் சமுதாய மக்களும் ஒற்றுமையாகவும் அன்பு பாசத்துடன் வாழ வேண்டும். சில ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்களால் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஜாதியை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடினார்கள். அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். இனி அவர்களை நாம் தூக்கி எறிந்தது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி. அதிமுக திமுக என்பது ஒரு ஆபத்தான ஒரு கொடிய நோய். அந்த கட்சி ஒரு 59 ஆண்டு காலம் ஆதிக்க ஜாதி பிடித்த நபர்கிட்ட எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பதவிகளை கொடுத்து, கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளை கொடுத்து, தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அப்பாவி மக்களை வெட்டுவது, குத்துவது, கொலை செய்வது, ஜாதி வன்மத்துடன் செயல்பட்ட இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் அழிய வேண்டும் என்று என்னுடைய 15 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. இன்று புதிதாக முதலமைச்சராக விஜய் ஜோசப் அவர்கள் வெற்றி பெறுவது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு சக்தி. அதை நாங்கள் 100% வரவேற்கிறோம். என்னுடைய கோரிக்கை, விரைவில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு முதல் கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு குரு பூஜையில் கலந்து கொள்வதோ, தமிழ்நாட்டில் உள்ள ஜாதி தலைவர்களுக்கு குரு பூஜையில் கலந்து கொள்வதோ கூடாது. அதை தாங்கள் 100% தவிர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் அந்த தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டுமென்றால் தங்களுடைய அலுவலகத்தில் ஒரு புகைப்படத்தை வைத்தோ ஒரு பிளக்ஸை வைத்து வீர வணக்கம் செலுத்தினால் போதும். அதுபோக இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களாக இருக்கட்டும், ஜாதி தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தங்களுடைய எம்எல்ஏ அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அவர்கள் போய் அரசு மரியாதை செலுத்தினால் போதும். அந்தந்த மாவட்ட எம்எல்ஏ, அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அங்கு இருக்கின்ற இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களாக இருக்கட்டும், ஜாதி தலைவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு போய் நீங்கள் வீர வணக்கம் செலுத்துவதை தவிர்த்து விட்டு அரசு அதிகாரிகளை அனுப்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்து. இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை நான் லெட்டரா ரெடி பண்ணி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறேன். ஏன்னா இந்த ஜாதி மோதல் வந்ததுக்கு காரணமே ஜாதி தலைவர்களுடைய சிலைகளை வைத்துக்கொண்டு ஜாதி குரு பூஜை என்ற போர்வையில் தமிழ் சமுதாயத்திற்குள் பிரிவினைகளை உருவாக்குவது. தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக குரு பூஜையை வைத்துத்தான் ஜாதி கலவரங்கள் நடக்கிறது. சிலைகளை வைத்துத்தான் ஜாதி கலவரங்கள் நடக்கிறது. இதை தாங்கள் 100% தென் மாவட்டங்களில் இருக்கிற அத்தனை சுதந்திர போராட்ட தலைவர்களாக இருக்கட்டும், ஜாதி தலைவர்களாக இருக்கட்டும், இந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதை தாங்கள் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா இனி வரும் தலைமுறைகளுக்கு தாங்கள் ஒரு நல்ல முதலமைச்சராகவும் தாங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு இளைஞர்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் வச்சு சுதந்திர போராட்ட தலைவர்களாக இருக்கட்டும், ஜாதி தலைவர்களாக இருக்கட்டும், அங்கு வைத்து மாலை போட்டு மரியாதை செலுத்தினால் போதும். அதுபோக உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற சட்டமன்ற பதவியேற்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சொந்த ஜாதி பெருமை பேசக்கூடாது. அவர்கள் ஜாதி வெறி பிடிச்ச சில கூட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏன் ஜாதிக்கார அந்த அமைச்சர், ஏன் ஜாதிக்கார இந்த எம்எல்ஏ, ஏன் ஜாதிக்கார அவர் இவருன்னு சொல்லி ஜாதி பெருமை பேசுறாங்க. ஜாதி பெருமை மட்டும் பேசல, அவன் திருடுறதுக்கு, கொள்ளையடிக்கிறது, ஊழல் செய்யறது, ரவுடிசம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, அடுத்த சொத்தை ஆட்டையை பண்றதுக்காக எம்எல்ஏ எங்க சொந்தக்கார, அமைச்சர் எங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சமுதாயத்தை நசுக்க பார்க்கறது. எந்த அமைச்சர் எந்த எம்எல்ஏ ஜாதி பெருமை பேசுறார்களோ அவர்களை அந்த கட்சியிலிருந்து தாங்கள் 100% நீக்க வேண்டும். அது போக அவர்கள் எம்எல்ஏ ஏன் சொந்தக்காரன் சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, காவல் நிலையத்தில் போய் ரவுடிசம் பண்றது, அதே மாதிரி அரசு வேலை வாங்கித்தாருன்னு சொல்லிட்டு 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, டாஸ்மார்க் கடையில் எடுத்து தரேன், அது பார்க்க மண் காண்டிட்டு எடுத்து தரேன், கல், பல வழிகளில்
எந்தெந்த வழிகள் எல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ, எந்தெந்த வழிகளில் ஊழல் செய்ய முடியுமோ அது ஒரு கூட்டம் தெரியுறாங்க. ஜாதியை சொல்லிக்கிட்டு அந்த ஜாதி வச்சிருக்கிறவன், அமைப்பு வச்சிருக்கிறவன் கூட சும்மா இருப்பான். ஒண்ணுமே தெரியாதவன் என்ன பண்றாங்கடா, எம்எல்ஏ தூக்கி பிடிக்கிறது, அமைச்சரை தூக்கி பிடிக்கிறது, ஏன் ஜாதிக்கார ஓன் ஜாதிக்காரன்னு சொல்லி 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 இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை குற்றங்களையும் ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதி வரி பிடிச்சவர்கள் தான் செய்கிறாங்க. இதை நான் பகிரங்கமா ஏன் சொல்றேன்டா, இந்த பாதிக்கப்பட்ட 59 ஆண்டு காலம் இந்த அதிமுக திமுகவால் இந்த தமிழ் சமுதாயம் அழிஞ்சு விட்டது. இனியாவது தங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியா மலரணும். இந்த ஜாதி வெறி பிடிச்ச கூட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடணும், அதுக்குன்னு ஒரு தனி அமைச்சரே போடணும். இந்த யாரெல்லாம் ஜாதி வெறி பிடிச்சவன், யாரெல்லாம் ஜாதியை சொல்லிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறேன், யாரெல்லாம் எங்க சாதிக்கு வந்து மாலை போடு, எங்க குரு பூஜைக்கு வந்து மாலை போடு, எங்க தலைவருக்கு மாலை போடுன்னு அழைப்புதல் கொடுத்தாலும் தாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க முற்றிலும் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், அனைத்து சாதி தலைவர்களுடைய சிலைகளுக்கு மாலை போடுவதே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் புறக்கணிக்க வேண்டும். அதே மாதிரி குரு பூஜையில 50 அமைச்சர் போய் கலந்துக்கிறது, 100 அமைச்சர் கலந்துக்கிறது, இருக்கிற எம்எல்ஏ கலந்துக்கிறதெல்லாம் அது அந்த காலம். உங்களுடைய அந்தந்த மாவட்ட எம்எல்ஏ அமைச்சர்கள் மட்டும் போய் வீரவணக்கம் செலுத்தினால் போதும். அந்த மாவட்ட எம்எல்ஏகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினால் போதும். முற்றிலும் தென் மாவட்டங்களில் இருக்கும் ஜாதி வன்மத்துடன் செயல்படும் குரு பூஜைகளாக இருக்கட்டும், இது போன்றதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் புறக்கணிக்க வேண்டும். எங்களுடைய வருங்கால தலைமுறைகளுடைய கோரிக்கையும் இந்த மக்களுடைய கோரிக்கை ஜாதி வெறி இருக்கக்கூடாது, மத வெறி இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய ஆசை, லட்சியம், கனவு. அது திமுக அதிமுக அழிந்தவுடனே எங்களுக்கு 100% இந்த தீபாவளி எங்களுடைய தீபாவளி. இன்னைக்கு சந்தோஷமா மற்ற ஆளுக சந்தோஷப்படுகிறார்களோ படவில்லையோ, தாய்நாடு மக்கள் கட்சி 100% சந்தோஷப்படுகிறோம். அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து விட்டது. அனைத்து தமிழ் சமுதாயத்திற்கு, அனைத்து தமிழ் சமுதாய உரிமைகளுக்கு மாற்று சக்தியாக, மாற்று உருவாக எடுத்திருக்கும் கர்ம வீரர் காமராஜர், ஐயா ரெட்டமலை சீனிவாசன், அது போக கக்கன் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் கனவு நினைவேறி இருக்குது. இது எனக்கு கிடைத்த முதல் வெற்றி. இந்த ஜாதி வெறி பிடித்தவர்களுடைய கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர்களால் தான் தென் மாவட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தலைவருக்கு போய் நீங்கள் மாலை போட்டீங்கன்னா இங்கே இருக்கிறவன் எங்கள் தலைவருக்கு மாலை போட வரலேன்றான், இந்த தலைவருக்கு மாலை போட்டேன்னா அங்கே இருக்கிற எங்கள் தலைவருக்கு மாலை போ, இப்படி ஒவ்வொரு ஜாதிக்காரன் கேட்பான். நீங்கள் அந்த ஜாதிக்கு மட்டும் போய் மாலை போட்டீங்க, இந்த ஜாதிக்கு மட்டும் மாலை போட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கணுன்றக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். அதை தலைவர்கள் அந்த இறந்தவர்கள், இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உயிர் தியாகம் செய்த தலைவர்கள் மீது தப்பு இல்லை. இவர்களை சொல்லி ஏமாற்றி பிளப்பு நடத்துபவர்கள், ஒவ்வொரு கட்சியை வைத்துக்கொண்டு, ஜாதி கட்சிகளை வைத்துக்கொண்டு, ஜாதி இயக்கங்களை வைத்துக்கொண்டு, ஜாதி சங்கங்களை வைத்துக்கொண்டு, அதுபோக அதிமுக திமுக கட்சிகளில் இருந்துக்கிட்டு ஜாதி வெறியை தூண்டி விடுறது. என் மீது எவ்வளவு கோபங்கள் இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. மக்களுக்கு நல்லது நடக்கணும். இனி வருங்காலங்களில் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மட்டுமே நாங்கள் குரல் கொடுப்போம். அண்ணன் விஜய் அவர்களுடைய என்னுடைய கோரிக்கை, தங்கள் நேரடியாக சந்தித்து நான் கொடுக்கக்கூடிய தபால் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், ஜாதி தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தாதீர்கள். அது மட்டும்தான் என்னுடைய முதல் கோரிக்கை. அதை நான் லெட்டராக தங்களை நேரடியாக சந்தித்து மனுவாக கொடுப்பேன். அதுபோக ரிஜிஸ்டர் போஸ்டில் தங்களுடைய தலைமைச் செயலகத்திற்கு, தங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு நான் லெட்டராக எழுதி எந்த ஒரு ஜாதி தலைவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய கோரிக்கை. அது என்னுடைய கோரிக்கையும் இந்த தாய்நாடு மக்கள் கட்சியுடைய கோரிக்கையும். இதை நீங்கள் தான் பரிசீலனை செய்து இனி வருங்காலங்களில் ஜாதி தலைவர்களை தூக்கி பிடித்து கொண்டாட வேண்டாம், ஜாதி தலைவர்கள் குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டாம்.
இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் குரு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டாம். இந்திய குரு பூஜை எங்கு நடந்தாலும் சரி அவர்களுடைய தனிப்பட்டு அது கொண்டாடிட்டு, இதை அரசாகவோ அரசு சார்ந்தவர்கள் கொண்டாடி ஜாதி மனநிலையை உருவாக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்று புதிதாக ஆட்சி அமைத்து ஒரு நல்லாட்சி வர வேண்டும். அண்ணன் விஜய் அவர்களுக்கு தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.